நமசிவாய. வாழ்க்கையிலே நமக்கு முக்கியமாக தேவையானவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 3 விஷயங்கள். ஒன்று வந்து பார்த்தோம்னா நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ நினைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கும். நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நாம நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி. அடுத்தது வந்து ஆரோக்கியம். ஆயுள் வந்து ரொம்ப நல்லபடியாக இருக்க வேண்டும். அதே போல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். நமக்கு மட்டும் கிடையாது, நம்மளை சேர்ந்தவர்கள் அனைவருக்குமே அது மாதிரியான விஷயம் இருக்க வேண்டும் அப்படின்றது. வம்ச விருத்தி அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த 3 விஷயத்திற்குமே மிக முக்கியமான 3 மந்திரங்கள் உடனடியாக பலன் தரக்கூடிய மந்திரங்களாக நம்ம வந்து சித்தி செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி 1,00,000 முறை பல லட்சம் முறை அப்படின்லாம் சித்தி செய்யாமல் நமக்கு சாதாரணமாகவே நல்ல ஒரு பலனை தரக்கூடிய மந்திரங்கள் பல ஜென்மங்களாக பல காலங்களாகவே முன்னோர்களால் சொல்லப்பட்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய மந்திரங்களிலே அஷ்டகோபால மந்திரம் என்று சொல்வார்கள். கோபாலன் அப்படின்னாலே உங்களுக்கு கிருஷ்ணர் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த கிருஷ்ணர் அப்படிங்கிறது எப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தசமா வித்யிலே காளியுடைய அம்சம் தான் இங்க தசாவதாரத்திலே கிருஷ்ணர். அதாவது இப்படியும் சொல்லலாம், நம்ம வந்து இவருடைய கிருஷ்ணருடைய அம்சம் தான் காளி அப்படின்னு. நீங்க தாந்திரிக முறைப்படி நடக்கக்கூடிய கல்கட்டா காளி இது மாதிரியான கோயில்கள் எல்லாம் போய் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கல்கட்டா காளிக்கு எல்லாமே உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கு அவங்களோட அலங்காரம் வந்து கிருஷ்ண அலங்காரமா இருக்கும். இங்க கூட உங்களுக்கு சென்னையில கோடம்பாக்கத்திலே காளிபாரி என்று இருக்கிறது. அதாவது வெஸ்ட் மாம்பலம் எண்டில் வந்து மெட்ராஸ் காளிபாரின்னு இருக்கு. கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில், அதே போல் அதிவீரியமான ஒரு கோயில், காளியுடைய கோயில், ரொம்ப அற்புதமாக பூஜைகள் நடக்கக்கூடிய கோயில். ஸோ அந்த கோயிலையும் இதே மாதிரி தான் உங்களுக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் செய்திருப்பார்கள். கிருஷ்ணருடைய கோயிலே காளி ஜெயந்தி என்று இந்த மாதிரியான ஒரு முறையாக நான் தமிழ்நாட்டில் எதுவும் பார்த்தது கிடையாது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம வம்ச விருத்திக்கும் ரொம்ப முக்கியமான அம்சம் அப்படின்ற காரணம் என்னன்னு பார்த்தோம்னா கிருஷ்ணர் சனிக்குண்டான ஒரு மிக மிக முக்கியமான அதிபதி அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். சனிக்கு பல்வேறு நபர்களை நம்ம சொன்னாலுமே கூட சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா மெயினாக ஆயுள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், அதே போல் நமக்கு வந்து அகால மரணம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது, நம்மளுடைய உடல் ரீதியான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் தடுக்கக்கூடியவர். அது மாதிரி தடுக்க வேண்டும் என்றால் நமக்கு சனியை சரணடைய வேண்டும் அப்படின்ற மாதிரி, அதாவது சனியுடைய அதிபதியாக தெய்வங்களை சரணடைய வேண்டும். பல்வேறு விதமான தெய்வங்கள் இருக்கிறார்கள். அதுல வந்து நம்ம தசாவதாரத்துல பார்த்தோம்னா கூர்மாவதாரத்தை நம்ம சனிக்குன்னு சொல்லுவோம். ஆனாலுமே கூட உங்களுக்கு கிருஷ்ணர் மிக மிக முக்கியமாக சனிக்கு உண்டான ஒரு விஷயமாகவும் சரி, குழந்தை வரம் தரக்கூடிய ஒரு விஷயமாகவும் சரி, அதே போல் அதிகமாக தேஜஸை நமக்கு வசீகர தன்மையை கொடுக்கக்கூடியவர், நமக்கு நினைத்ததை நடத்தி வைக்கக்கூடியவர், தேஜஸை கொடுக்கக்கூடியவர் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லலாம். 3 மிக முக்கியமான ஒரு மந்திரங்களை நாம் பார்த்துடலாம். இந்த 3 மந்திரங்களுக்குமே இந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கிறதுக்கு, இந்த மந்திரங்களுக்கு நம்ம என்னென்ன தேவையோ, இப்போ உதாரணத்துக்கு குழந்தை பிறக்கிறது அப்படின்ற மாதிரி இருந்தா இப்ப அந்த நபரே குறிப்பான நபரே அவர்களே வந்து குழந்தை பிறப்பதற்காக இந்த ஒரு மந்திரத்தினை உச்சரிக்கிறார்கள், தினசரியே உச்சரிக்கிறார்கள். எவ்வளவு முறை உச்சரிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய மனம் எந்த அளவுக்கு கிருஷ்ணரை நாடுகிறதோ போதும் என்று சொல்லும் அளவுக்கு அவர்கள் உச்சரிக்கலாம். இதுல வந்து நீங்க கவுண்டிங் டைமிங் ரெண்டுமே வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களால 2 தடவை 3 தடவை சொல்லும் பொழுதே நீங்கள் மிகவுமே கிருஷ்ணருடன் லயித்து விடுகிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அத்துடன் போதும் என்று நிறுத்தி விடலாம். அல்லது உங்களுக்கு வந்து ஒரு 10 தடவை 20 தடவை சொல்லும் பொழுதுதான் உங்களுக்கு அது மாதிரியான ஒரு நிலை வருகிறதுனால் அப்படி கண்டினியூ பண்ணலாம். இந்த ஒரு முறை அப்படிங்கிறது உங்களுக்கு உடனடியாக பலன் கொடுக்கக்கூடிய முறைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியான முறைகளே உங்களுடைய முன்னோர்கள் பல்வேறு 4 விதமாக மந்திரங்கள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அதுல ஒரு முறை அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு முறையை சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாம். அதே போல் தான் அடுத்ததாக வரக்கூடிய அந்த ஆயில் ரிலேட்டட் நீண்ட ஆயுள், எந்த ஒரு வியாதி இருந்தாலும் அது குணமாக வேண்டும் அப்படின்ற ஒரு மந்திரத்துக்கும் அதே போல் தான் கடைசியாக சொல்லக்கூடிய நினைத்தது நடக்கக்கூடிய, அதே போல் வந்து பார்த்தோம்னா வசீகர தன்மைக்கு இருக்கக்கூடிய மந்திரம் அப்படின்றது எல்லாத்துக்குமே இந்த ஒரு மந்திரம், இந்த சேம் மந்த்ராஸ் வந்து, அதாவது சேம் மந்த்ராஸ் இன் சென்ஸ் சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். அதே நேரத்திலே உங்களுக்கு நிவேதனம் செய்யும் முறை மட்டும் மாறுபடும். முதலாவதாக நீங்கள் வந்து குழந்தை வரத்திற்காக செய்யக்கூடிய ஒரு முறை, நீங்களாகவே டைரக்டா செய்றீங்கன்னா சிறிதளவு வெண்ணெயை வைத்துக் கொண்டு கிருஷ்ணர் படத்தின் முன் விளக்கேற்றி நெய் விளக்கேற்றி வைத்து அவருக்கு ஏதாவது ஒரு கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லி அந்த வெண்ணெயை வந்து அவருக்கு நிவேதனம் செய்துவிட்டு அந்த வெண்ணெயை நீங்கள் உண்டு விடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் திங். குழந்தை எவ்வளவு காலம் கஷ்டம் இருந்தாலுமே ஒரு வளம்புரி சங்குல பாலபிஷேகம் செஞ்சு சாமிக்கு பாலாபிஷேகம் செஞ்சு அந்த பாலை வந்து உண்டு வந்தால் குழந்தை பிறக்கக்கூடிய தன்மை உருவாகும் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் சொல்லியிருக்காங்க. அதுபோல் தான் இந்த வெண்ணெயுமே. இந்த வெண்ணெயை நீங்கள் சிறிதளவு வைத்தால் போதும். அந்த சிறிதளவு வைத்துட்டு நீங்க அப்படியே வெண்ணெயை சாப்பிட்டாலும் சரி, அப்படி சிறிதளவு டைரக்டா வெண்ணெயை சாப்பிட பிடிக்காதவங்க அந்த வெண்ணெயை அவர்கள் உருக்கி நெய்யாக விட்டு கொண்டாலும் சரி, அதுக்குண்டான பலன் கண்டிப்பான முறையிலேயே உண்டு. இப்பொழுது நீங்கள் வந்து உங்களுடைய பேத்திக்காகவோ அல்லது உங்களுடைய மகளுக்காகவோ இந்த மாதிரியான விஷயம், மருமகளுக்காகவோ அப்படிலாம் செய்யறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தா அவங்க பக்கத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது மாதிரி கொடுக்கலாம். அவங்க பக்கத்துல இல்லை, அவங்களால வந்து இமீடியட்டா அதை எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற தன்மையிலே வந்து வெளிநாட்டிலலாம் இருக்கக்கூடியவர்களா இருக்காங்கல்ல, அப்ப அது மாதிரி இருக்கும்போது அந்த என்ன நெய்வேத்தியம் செய்கிறீர்களோ அந்த நெய்வேத்தியத்தை வந்து நீங்கள் நெய்யாகவே உருக்கி, அதாவது வெண்ணெயை வந்து நெய்யாக உருக்கி வீட்டில் நீங்க நார்மலா யூஸ் பண்ற மாதிரியான விஷயமாக யூஸ் பண்ணலாம்.
அதே நேரத்திலே நீங்க டைரக்டா அவங்களா செய்யாம இந்த மாதிரியான வேறொரு நபர்கள் செய்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்திலே அவர்கள் வந்து குழந்தைக்கு இந்த டெய்லியே நீங்க வந்து ஏதாவது ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பண்டம் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளுக்கு இந்த சாக்லேட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வாங்கி கொடுக்கறது நல்லது கிடையாது. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏதாவது எள்ளுருண்டை மாதிரியோ ஒயிட் சுகர் இல்லாத மாதிரியான ஏதாவது ஒரு இனிப்பு பண்டம் நீங்க வீட்டிலேயே செஞ்சோ அந்த மாதிரியான விஷயம் தினசரியே கொடுக்க முடிஞ்சால் நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்க மொத்தமா வந்து ஒரு 10-15 நாள் செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 10-15 குழந்தைகளுக்கு வெவ்வேறு குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான உங்களுடைய இடத்துல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியாக இல்லை. நீங்கள் வந்து வெளியில ஏதாவது இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஏதாவது ஒரு பார்க் அந்த மாதிரியான இடத்துல போச்சு இல்லை ஏதாவது கோயில்களில் போய் குழந்தைகளை பார்க்குறீங்கன்னா அங்க கூட அந்த மாதிரியான விஷயமாக கொடுக்கறது அப்படின்றது இதே வந்து எதுவும் கட்டாயமா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா 15 நாளைக்கு ஒரு தடவை இவ்வளவு பேர் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஆனா குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு. எப்பெல்லாம் முடியுமோ உங்களுக்கு அந்த மாதிரியான குழந்தைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டே இருந்தா அந்த ஒரு அந்த செய்யக்கூடிய அந்த ஒரு தானமோ அல்லது அது நீங்கள் செய்யக்கூடிய அது ஒரு பிரசாதமாக நினைத்து நீங்கள் அது மாதிரியான விஷயமாக செய்யக்கூடிய ஒரு பலன் அப்படிங்கிறது அந்த நபரை கண்டிப்பான முறையிலே போய் சேரும். இது வந்து ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், இதை எப்படி பிரயோகப்படுத்துறது அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதானே உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அதனால பிரயோகப்படுத்தக்கூடிய முறைகள்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இரண்டாவதாக பிரயோகப்படுத்தக்கூடியது இந்த உடலுக்காகவும் சரி ஆயுளுக்காகவும் சரி, ஆயுள் அகால மரணங்கள் எதுவும் இல்லாமல் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் இல்லாமல் இருப்பதற்காக, ஆயுள் விருத்திக்காக, அதே போல் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த் ரிலேட்டட் அசாட்ஸ் எல்லாமே போகணும், எந்த ஒரு வியாதியுமே நம்மை அண்டாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தர்பையை வைத்துக்கொண்டு நீரில் தர்பையை டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு இந்த ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு அந்த நீரை வந்து பஞ்சபாத்திர உத்தரணியில் வச்சிருக்கிற நீரை நீங்கள் குடித்து விட வேண்டியது, அல்லது எந்த ஒரு நபரோ அந்த நபருக்கு கொடுத்து விட வேண்டியது. ஸோ இது வந்து நம்ம லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறவங்களுக்காக பண்றது அப்படின்ற மாதிரியான விஷயமா பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேற ஏதாவது ஒரு பழமோ வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நிவேதனமாக செய்து அவர்களுக்காக பிரார்த்தனைகளாக செய்து கொள்ளலாம். இந்த டைரக்டா இந்த மாதிரியான தர்பை பிளஸ் அந்த வாட்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு மெத்தடா இருக்கும். இது நான் ஏற்கனவே ஒரு மிருத்யுஞ்சய மந்திரத்துக்கு இந்த மாதிரியான விஷயங்களாக செய்யுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் சொல்லியிருக்கிறேன். அதுவுமே அதிக பலன் தந்து வந்து கொண்டிருக்கிறது. பல காலமாக மெயின் சேனல்லையும் இந்த மாதிரியான விஷயமா நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறதான்னு வச்சுக்கோங்களேன். கடைசியாக இருக்கக்கூடியது என்னன்னா, நாம் என்னென்ன காரியம் நினைக்கிறோமோ அந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியாக எந்த ஒரு தடைகளும் இல்லாமல் வாழ்வு செல்ல வேண்டும். எல்லா ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயுமே நம்ம வந்து நல்ல ஒரு இணக்கமாக இருக்க வேண்டும். எந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயும் நம்ம இணக்கமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி இணக்கமாக இருக்க வேண்டும். கணவர் வந்து மனைவியவே எல்லா விஷயத்திற்குமே நாடிக்கொண்டிருப்பது, அதாவது அன்பிற்காக சொல்றேன். அதே போல் மனைவியும் வந்து கணவரையே அன்பிற்காக நாடிக்கொண்டிருப்பது, ரெண்டு பேரும் ஒத்து போறது ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரியான விஷயமா இருக்கிறதுக்கு நாம வெளியில் எங்கேயாவது போனோம்னா நம்ம ரொம்ப தேஜஸாக முகவசீகரமாக தெரிவதற்கு, அந்த முகவசீகரமாக தெரிவதன் மூலமாக நமக்கு வந்து அனைவருமே நம்மை வந்து விரும்புவதற்கு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தோம்னா, ஒருத்தர் பார்த்த உடனே எவ்வளவு ஒரு தேஜஸா இருக்காரு பாரு, அவரை பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு, இந்த மாதிரியாக விஷயங்கள் எல்லாம் நம்ம சொல்லுவோம் நிறைய பேரை பார்த்து. அது மாதிரியாக நம்ம வந்து மாறுவதற்கும் இந்த ஒரு மந்திரம் பலன் தரக்கூடியது. இதற்கு அத்திப்பழம் இருக்கு இல்லையா, அது வந்து நீங்க ட்ரை ஃப்ரூட்டா வச்சாலும் சரி அல்லது வந்து முழு பழமாவும் வச்சும் சரி, இது வந்து அவரவர்கள் செய்து கொள்வதுதான் பலன் தரும். மற்றவர்களுக்காக செய்வது எந்த அளவுக்கு பலன் தரும் என்று சோதித்து பார்ப்பது கிடையாது. ஸோ இப்போ அந்த அத்திப்பழம் நீங்க வந்து முழு பழமா வச்சாலும் சரி, அது நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் கூட உண்டு விடலாம். அத்திப்பழம் ட்ரை ஃப்ரூட்டா வச்சாலும் இந்த மந்திரத்தினை எவ்வளவு தூரம் சொல்றீங்களோ அது மாதிரியான விஷயமாக சொல்லி அதை நீங்கள் உண்டு விடலாம். இந்த அஷ்டகோபால மந்திரத்தில் தான் வரக்கூடிய ஒரு மந்திரத்தை நான் வந்து மிக மிக அதீத பலன் தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற ஒரு விஷயமாக நான் சொல்லியிருந்தேன். இதுவும் ரொம்ப காலத்துக்கு முன்னால பல ஆயிரம் பேர்கள் இந்த ஒரு மந்திரத்தினையும், அது வந்து 3 மந்திரங்கள் கொடுத்திருந்தேன். விருப்பம் இருப்பவர்களுக்கு அது வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பான முறையில பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மந்திரங்கள் எல்லாமே பார்த்து விடலாம். இது என்னென்ன மந்திரம் அப்படிங்கிறது, இந்த குழந்தை பிறப்பிற்காக இருக்கிற மந்திரம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நீண்ட மந்திரமாக இருக்கும்னு வச்சுக்கலாம். 1 நிமிஷமாவது ஆகும் உங்களுக்கு சொல்றதுக்கு. ஓம் தேவகி சுதகோவிந்தா வாசுதேவ ஜெகத்பதே தேஹிமே தனயம் கிருஷ்ணா துவாமகம் சரணம் கதஹ. ஓம் தேவகி சுதகோவிந்தா வாசுதேவ ஜெகத்பதே தேஹிமே தனயம் கிருஷ்ணா துவாமகம் சரணம் கதஹ அப்படின்ற வரும். திரையில இப்போ உங்களுக்கு வரும். இது ஒண்ணு மட்டும் கிடையாது. பொதுவாக அஷ்டகோபால மந்திரத்துல இதை தான் மெயினா சொல்றது. இதோட இன்னொரு மந்திரமும் இருக்கிறது இந்த குழந்தை பிறப்பிற்காக. இது இரண்டையுமே சேர்த்து சொல்லும்போது அதோடைய பலன் வந்து மிக மிக அதீதமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. தேவதேவ ஜெகநாதா கோத்திரவிருத்தி கரப்பிரபோ தேஹிமே தனயம் சீக்கிரம் ஆயுஷ்மந்தம் யசஸ்ரீனம் என்ற ஒரு மந்திரத்தினை இந்த முதல்ல சொன்ன ஓம் தேவகி சுத கோவிந்தா வாசுதேவ ஜெகத்பதே தேஹிமே தனயம் கிருஷ்ணா துவாமகம் சரணம் கதஹ இந்த ஒரு மந்திரத்தினை சேர்த்து சொல்லும்போது அதற்குண்டான பலன் வந்து மிக மிக அதிகமாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதனால இதை ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக பல பேரால் செய்யக்கூடியது.
கிருஷ்ணர் அப்படிங்கிறது குழந்தை பிறப்பிற்கு அப்படின்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தொட்டமுளூர் நவநீத கிருஷ்ணன் சாதாரணமாக நீங்கள் மனதிலே நினைத்து வேண்டிக் கொண்டாலே அந்த வரத்தை அவர் அருள்வார் அப்படின்ற மாதிரி. தொட்டமுளூர் நவநீத கிருஷ்ணனோட படம் அப்படின்னு பார்த்து நீங்க கூகுள் செக் பண்ணி பாருங்க, அந்த போட்டோஸ் கிடைக்கும். அதை ஒன்று டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுட்டு இது மாதிரியான விஷயமாக செய்துட்டு இது முடிந்த உடனே தொட்டமுளூர் வந்து வழிபடுகிறேன் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். கண்டிப்பான முறையில் அந்த குழந்தை வரத்தை யாராக இருந்தாலுமே அவருக்கு கொடுப்பாருங்க. வேற தேவையில்லாத ஒவ்வொரு மருத்துவ செலவுகள் அப்படின்னு இல்லாமல் நம்ம டைரக்டா கடவுளிடமே நம்ம சரணடைந்து விடலாம். அதே போல் வந்து இது முடிந்த உடனே அந்த குழந்தையை கொண்டு போய் அந்த தொட்டமுளூர் கிருஷ்ணனே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தவழக்கூடிய குழந்தை ரூபத்திலே தான் இருப்பார். அந்த தவழக்கூடிய குழந்தை ரூபத்திலே நீங்கள் உங்களுடைய குழந்தையும் கொண்டு போயிட்டு அப்படியே அவருடைய சன்னதியிலே விடலாம். அது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கிறது அந்த கோயிலுக்கு. அதனால போய் பாருங்க. கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கோயில். உங்களுக்கு பெங்களூர்ல இருந்து கொஞ்சம் ஒரு 1 or 2 hours நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஹெல்த்துக்காக நம்ம வந்து ஏற்கனவே நான் தர்பையை வந்து வச்சுட்டு செய்யுங்கன்னு சொன்னேன். தினசரியே இதை தர்பையை வைத்து சொல்ல வேண்டும். ஒரே தர்பையை யூஸ் பண்ணலாம். நீங்க ஒரு 10-15 நாள் வரைக்கும் ஒரே தர்பையை யூஸ் பண்ணலாம். தண்ணியை மட்டும் தான் நம்ம குடிக்க போறோம், தர்பையை சாப்பிட போறது இல்லை. ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயமாக செய்துவிட்டு அதுக்கப்புறம் நீங்க ஃப்ரெஷ்ஷா ஒவ்வொரு தர்பையாக நீங்கள் வைத்துக் கொள்ளலாம்னு வச்சுக்கோங்களேன். அந்த தர்பையை தூக்கி போட்டுடலாம். தேவகி சுத கோவிந்தா வாசுதேவ ஜெகத்பதே தேஹிமே சரணம் கிருஷ்ணா துவாமகம் சரணம் கத. தேவகி சுத கோவிந்தா வாசுதேவ ஜெகத்பதே தேஹிமே சரணம் கிருஷ்ணா துவாமகம் சரணம் கத என்கிற ஒரு மந்திரத்தினை சொல்லலாம். இந்த ஒரு மந்திரத்தினை சொல்வது வந்து ஹெல்த்துக்கு நமக்கும் சரி நம்மை சுற்றியுள்ளவர்களுக்குமே அதிகப்படியான பலன் தரும். அந்த பிரயோக முறை அப்படிங்கிறது நான் சொன்னேன். கடைசியாக நம்மளுடைய ஒரு தேஜஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயம், அதிகப்படியான ஒரு தேஜஸ் வருவதற்கு எந்த மாதிரியான விஷயம், அதுதான் நான் வந்து உங்களுக்கு அந்த ஃபிக் சொல்லியிருந்தேன், அதாவது அத்திப்பழம் சொல்லியிருந்தேன் இல்லையா. கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் பக்தானாம் அபயம் கர, ப்ரொடெக்ஷன் மந்திரான்னு கூட சொல்லலாம் பாருங்க. அவங்க வந்து பார்த்தோம்னா கிருஷ்ண கிருஷ்ண மகாயோகின் பக்தானாம் அபயம் கர அப்படிங்கிறார். ஸோ அப்போ அபயம் கொடு அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நம்ம வந்து இதை எடுத்துக்கொண்டு ப்ரொடெக்ஷன், எல்லா விதமான ப்ரொடெக்ஷனும் நமக்கு கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான விஷயமாகவும் நம்ம எடுத்துக்கலாம். கோவிந்த பரமானந்தா சர்வமே வசமானய, கோவிந்த பரமானந்தா சர்வமே வசமானய, எல்லா விஷயமும் எனக்கு வசமாகட்டும், அனைத்து விஷயமும் என்னை வந்து சேரட்டும், நல்ல விஷயங்கள் அனைத்துமே என்னை வந்து சேரட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை, அதிகப்படியாக பலன் தரக்கூடிய முறை, வசீகர சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு முறை. ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து இந்த ஒரு மந்திரத்தினை சொல்லலாம். ஸ்டார்ட் பண்றது வந்து பார்த்தோம்னா ஒரு சில மந்திரங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை ஸ்டார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். ஆனா இந்த ஒரு மந்திரத்தினை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் மட்டும் தவிர்த்து விட்டு மற்ற எல்லா நாட்களுமே ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலன் தரக்கூடிய முறையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். வரக்கூடிய நவராத்திரி, இந்த நவ தேவதைகளுக்கு, அதாவது நம்ம என்ன சொல்றது, தசமகா வித்யில இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு இந்த விஜயதசமியோட சேர்த்து அந்த ஒரு தெய்வங்களுக்கு மட்டும் கிடையாது. அதே போல அந்த ஒரு நாளை நாம் வந்து தசாவதாரத்திலே உள்ள தெய்வங்களுக்குமே சேர்த்தியே செய்யலாம். அதனால அந்த நாள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு யாராவது நினைச்சீங்கன்னா அப்ப செய்யறது கூட அதிகப்படியான பலன் தரும். குழந்தை பிறப்பு அது மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க இந்த மாதிரி உடனடியாகவே நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறதுங்கிறது உங்களுக்கு பலனை நீட்டிக்க செய்யக்கூடியதா இருக்கும். நம சிவாய்.